Professor Dhanapalan College of Science and Management, OMR Padur. Admissions open. Apply now. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஆகிய சமூக ஊடகங்களில் டிஜிட்டல் கம்பானியன்ஸ் என்ற புதிய ஏஐ சாட் பாட் உள்ளது. இது குழந்தைகள் மற்றும் 18 வயதுக்கு கீழ் உள்ள பயனர்களுடன் பாலியல் உரையாடலை மேற்கொள்வதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு அதிர்வலைகளை உண்டாக்கியுள்ளது. I can't stop thinking about your lips. I want to kiss you all the time. Your voice, your smile, your touch. I want all of it again and again. Every time I hug you, I never want to let go. இப்படி ஒரு ஆண் பெண்ணுடனும் பெண் ஆணுடனும் பேசும் ரொமான்டிக் உரையாடலை உயிரற்ற ஒரு ஆப்பும் உங்களுடன் பேசும் என்றால் நம்ப முடிகிறதா? காதல் தொடங்கி கற்பனையில் உறவாடுவது வரை ஏஐ உலகம் வேறு திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பல்வேறு துறைகளில் ஆதிக்கம் செலுத்தி வருவதால் அது பற்றிய அச்சம் பரவலாக உள்ளது. வேலை வாய்ப்பை பறித்துவிடும் என்று ஏற்கனவே சர்ச்சைகள் கிளம்பியிருக்கும் நிலையில் தற்போது பாலியல் ரீதியான உரையாடல்களை நடத்துவதாக புதிய குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சமூக ஊடகங்களின் எதிர்காலமாக சாட்பாட்டுகளே இருக்கும் என்று மெட்டா தலைவர் மார்க் ஜுக்கர்பர்க் கருதுகிறார். எனவே அதனை குறுகிய காலத்தில் பிரபலப்படுத்தவும் அதன் சேவையை விரிவுபடுத்தவும் பல்வேறு புதிய உத்திகளை மெட்டா நிறுவனம் கையில் எடுத்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக மெட்டா நிறுவனம் கற்பனையில் உடலுறவு கொள்ளக்கூடிய ஏஐ நபர்களை உருவாக்கியுள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அறிக்கை குற்றம் சாட்டியுள்ளது. இத்தகைய சாட் பாட்டை பயன்படுத்துவதற்கு எந்த வயது வரம்பும் நிர்ணயிக்கப்படவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இதற்காக ஏஐ அவதார்களை உருவாக்கி காதல் ரோல் பிளே உட்பட முழு அளவிலான சமூக தொடர்புகளை வழங்க மெட்டா அனுமதி அளித்துள்ளது. இந்த சாட்பாட்டுகளுடன் பயனர்கள் குறுஞ்செய்தி மூலம் பேசலாம், செல்ஃபிகளை பகிர்ந்து கொள்ளலாம். தவிர சாட்பாட்டுடன் நேரடி குரல் உரையாடல்களையும் செய்யலாம் என்று கூறப்படுகிறது. பிரபல நடிகர்கள் கிறிஸ்டன் பெல், ஜூடி டென்ஸ் மற்றும் மல்யுத்த வீரராக இருந்து நடிகரான ஜான் சீனா போன்றவர்களுடன் மெட்டா நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரபலங்கள் இந்த ஏஐ சாட்பாட்டுக்காக தங்கள் குரல்களை கொடுப்பார்கள் என்றும் மெட்டா ஏஐ உருவாக்கியிருக்கும் ஏராளமான சாட்பாட்டுகள் பாலியல் ரீதியான உரையாடல்களில் ஈடுபடும் என்றும் WSJ கூறியுள்ளது. பிரபலங்களின் குரல்கள் பாலியல் ரீதியிலான உரையாடல்களுக்கு பயன்படுத்தப்படாது என்று உறுதியளித்தே மெட்டா நிறுவனம் அவர்களிடம் உரிமம் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் கற்பனை கதாபாத்திரங்கள் உடனான தகாத உரையாடல்களில் பிரபலங்களின் குரல்கள் பயன்படுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இருப்பினும் மெட்டா தனது தளங்களில் 18 வயதுக்கு மேற்பட்ட பயனர்களுக்கு காதல் ரோல் பிளே எனும் சேவையை தொடர்ந்து வழங்கி வருகிறது. பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மெட்டா நிறுவன ஊழியர்களே சாட்பாட்டை பிரபலப்படுத்த மார்க் ஜுக்கர்பர்க் அவசரப்படுவது எல்லை மீறுவதாக கவலையை வெளிப்படுத்தி வருகின்றனர். WSJயின் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள மெட்டா நிறுவனம் தனது ஏஐ கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட சிறார் கணக்குகளை கண்டறிந்து அவர்களுக்கு காதல் ரோல் பிளே போன்ற சேவையை பெறுவதை தடை செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. Professor Dhanapalan College of Science and Management, OMR Padur. Admissions open. Apply now.